அண்ணே நீ இப்படிதான் சொல்ற, ஆனா அண்ணன் ஒவ்வொரு தடவையும் கீர்த்தி அண்ணி பேச்ச கேட்டு அசிங்கப்படுத்தி தான் அனுப்புறாரு. அண்ணே இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போலண்ணே, வாண்ணே திரும்ப போயிடலாண்ணே. எல்லாரும் ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. எது நடந்தாலும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்த, செல்விக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னுடைய பொறுப்பு. மா, நீ பயப்படுறது எல்லாமே நியாயம்தான். ஆனா வேலு ஆசைப்பட்டாரு. அவரோட மனசு திருப்திக்காக ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருமே. சரி, அப்ப நானும் கூட வரேன். நீங்க அங்க போனா கீர்த்தியும் ராஜேஸ்வரியும் தேவையில்லாம பேசுவாங்க. நீயும் அதை கேட்டுக்கிட்டு அமைதியா நிப்ப. நான் வந்தா கொஞ்சம் பயந்து அடக்கி வாசிப்பாங்க. நானும் வரேன். வாங்க மாப்ள. மா, நீ ஒண்ணும் வர வேண்டாமா. நீ உள்ள வந்த பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். கீர்த்தி ஏதாவது பேசினா நான் வாய் மூடிட்டு சும்மாலாம் இருக்க மாட்டேன். பதிலுக்கு நல்லா கேட்டுட்டு தான் வருவேன். மா ப்ளீஸ் என்ன நம்புமா. சரிங்க அண்ணி, அத்தை தானே வரக்கூடாது, நான் வரேன். கீர்த்தி அண்ணி அன்னைக்கு என்ன பேசினதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. ஏய் இங்க பாரு பூஜா, அண்ணனுக்கு இன்னும் உன் மேல கோபம் குறையலன்னு தெரியுது. உன்னை பார்த்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. நாங்க போய் உள்ள போய் பாக்குறோம். அத்தை, உங்க மேல ஏற்கனவே எங்களை பிரிச்சு கூப்பிட்டு போக பார்த்தீங்கன்னு பழி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதான், பிரச்சனை தீரவே தீராது. மச்சான் சொல்றதுதான் சரின்னு படுது. முதல்ல அவங்க 2 பேரும் உள்ள போகட்டும். அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நம்ம 2 பேரும் உள்ள போலாம். சரி, இங்க பாரு, ஒன்னே ஒண்ணு, அந்த கீர்த்தி உன்னை ஏதாவது பேசினா சும்மா வந்துடக்கூடாது. என்ன பேசுறாளோ அதுக்கு பதில் கொடுத்துட்டு வரணும். நீ சொல்றது எல்லாமே புரியுதுமா. நாங்க ஒண்ணு சண்டை போட போகல, திரும்ப கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறோம். நாங்க வர வரைக்கும் நீங்க இங்கே இருங்க. நானும் வேலுவும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரோம். சரி, என்னமோ போ. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க வேலு. இங்கே இருங்க. கீர்த்தி, இங்க வாயே, சீக்கிரம் வா. என்னம்மா? அங்க பாருடி. என்னம்மா இவங்க வராங்க? ஏமா, எத்தனை தடவை அடிச்சு துரத்தினாலும் கரப்பாம்பூச்சி மாதிரி திரும்ப வந்துட்டே இருக்காங்க. வேற எதுக்கா இருக்கும்? குழந்தைய காரணம் காட்டி ஒண்ணு சேர்ற பிளானோட வராங்க. அதான் உங்க மாமியார் மாமனார்லாம் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டோம்ல, அதான் வந்துகிட்டு இருக்காங்க. மா, இந்த குடும்பத்துல யாருக்குமே மான ரோஷமே கிடையாதாமா? அவங்களுக்கு மான ரோஷம் இல்ல, நாம விட்டுட முடியாதுரி. பேசி பேசியே மாப்பிள்ளை மனசை மாத்தினாலும் மாத்திடுவாங்க. அதுங்க முந்திக்கிறதுக்குள்ள நாம போய் அதுங்களை நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு அதுங்க வெளியில அனுப்பிடணும். வா போ போ, சீக்கிரம் போ. என்னங்க மாப்பிள்ள, டிஃபன் சாப்பிட வாங்க. திரு, நீ டிஃபன் சாப்பிட வாப்பா. சரிம்மா. என்னங்க வரீங்களா? வேலு, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, வாங்க போலாம். என்னங்க 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 எதுக்கு இப்ப இவ்வளவு அவசரமா ஓடி வர? அண்ணே, அண்ணே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கே தெரியும். நான் அப்பாவாக போறேன்னு. செல்வி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துட்டு இருக்கிறாங்க. பிறக்க போற குழந்தை நல்லா இருக்கணும்னு நீ ஆசீர்வாதம் பண்ண. அதுக்கு தான் உன்னை தேடி வந்திருக்கேன். டே வேலு, நான் பெரியப்பாவாக போறேன்றதை நினைச்சு எனக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அதை என்னால வெளிக்காட்ட முடியலடா. நீ என்ன நினைக்கிறன்னு இந்த அண்ணனுக்கு தெரியாதா? அண்ணே, உள்ள கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுனே, அது போதுனே. ஏன் பாத்திரு, எதுக்குப்பா தயங்குற?
அவங்க 2 பேரும் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தான் வந்திருக்காங்க. அவங்கள வீட்டுக்குள்ள வர சொல்லுப்பா. ஆமாண்ணே, நீ என்ன தம்பியா சொந்தமா நினைக்கலன்னா கூட பரவாயில்ல. இத்தனை வருஷமா அவன் கூட இருந்த வேலைக்காரனா நினைச்சு எங்களை ஆசீர்வாதம் பண்ண, அது போதும். மாமா, இந்த வீட்டோட அஸ்திவாரமே நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். எங்களோட நம்பிக்கையை பொய்யாக்கிறாதீங்க. மா, ம்? தெரு அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிடுவான்னு தோணுது. அம்மா, வாங்க. நில்லுங்க. இதுக்கு மேல 2 பேரும் ஒரு அடி எடுத்து வச்சுங்க, நடக்கிறதே வேற. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அண்ணா என்னன்னு சொல்லி இந்த வீட்டு படியை மிதிக்கிறீங்க? கீர்த்தி, என் பையனையும் மருமகளை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அப்படி அவங்க உனக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டாங்க? என்ன செஞ்சாங்களா? என்ன கற்பகம்? இவங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் நீ மறந்துட்டியா? அன்னைக்கு அவன் உன் பிள்ளையும் இல்லை, என் மருமகளும் இல்லைன்னு சொன்ன. இப்ப மகனையும் மருமகளையும் பார்த்த உடனே அன்னைக்கு மண்டபத்துல பட்ட அவமானம் எல்லாம் மறந்து போச்சா? பெத்த பாவத்துக்காக நீங்க வேணா இவங்களால பட்ட அவமானத்தெல்லாம் மறந்துடலாம். எங்களாலலாம் அதை மறக்க முடியாது. ஊர் அறியப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாம என் புருஷன் எத்தனை ராத்திரி தூங்காம இருந்தாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் இந்த மனுஷன் சாவலான்னு எத்தனை வாட்டி நினைச்சிருக்காரு தெரியுமா? என் புருஷன் அப்படி போயிருந்தா எனக்கும் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் யாருங்க பதில் சொல்லுவா? நானும் என் பிள்ளையும் நடு ரோட்ல தான் வந்து நிக்கணும். அப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்தின இவங்க இந்த வீட்டுக்குள்ள வரத என்னால ஏத்துக்கவே முடியாது. கீர்த்தி, அவங்க செஞ்சது தப்புதான், நாங்க இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவன் இந்த வீட்டு புள்ள இல்லன்னு ஆயிடுமா? இல்ல என் தம்பி தான் இல்லன்னு ஆயிடுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? பழுசையெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இருக்க முடியாது சொல்லிட்டேன். வாமா மக, என்னடா இன்னும் உன் சத்தத்தை காணுமேன்னு பார்த்தேன். இத்தனை வருஷமா உன் புருஷனை நீ மன்னிச்சு ஏத்துக்காம இருந்த, ஆனா இப்ப என்னமோ எங்களை மன்னிச்சு ஏத்துக்க சொல்றியா? உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நல்லா இருக்குமா உன் நியாயம்? இங்க பாருங்க, அது எங்க தனிப்பட்ட விஷயம், அதுல நீங்க தலையிடாதீங்க. ஓ, அதே மாதிரிதான் நானும் என் புருஷனும் பேசிக்கிறது. அதுல நீங்க யாரும் தலையிடாதீங்க. ஏங்க, நான் பாட்டுக்கு இங்க இவ்ளோ கத்திட்டு இருக்கேன், நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாம இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. என்னங்க, உங்க தம்பி மேலயும் உங்க தம்பி பொண்டாட்டி மாசமா இருக்கிறதாலையும் அவங்க மேல பாசம் பொங்கி வலியுதா? இல்ல அவங்க கோயில்ல பொங்கல் வச்சு படைச்சதுல மனச மாத்திக்கிட்டீங்களா?